சென்னை வந்தாச்சு. செம்ம வெயில். ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். உங்களுக்காக சில வீடியோஸ் எடுத்திருந்தேன், அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஜேர்னலிங் அப்படின்ற ரொம்ப அற்புதமான டூலை பற்றி நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹவு டு டூ ஜேர்னலிங் ஃபார் பிகினர்ஸ். Hey Tribe Awesome, welcome to the TheLJShow. நான் லாவண்யா ஜெயக்குமார், entrepreneur and career expert. நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் திடீர்னு நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறது, இது எங்கேருந்து வர்றீங்கடா, நீங்கள் எங்கேருந்துடா அடிக்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்தப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட் ஜேர்னல். நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஜேர்னல் எழுதிட்டு இருந்தாலும் அப்போல்லாம் நான் எழுதினது இன்றைக்கி இதெல்லாம் நடந்தது, நான் இவங்களை மீட் பண்ணேன், இது இன்றைக்கி இதாச்சு அப்படின்ற மாதிரி ஈவெண்ட்ஸை தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஜிம் ரான் அப்படின்றவரே என்னோட மென்டார். அவர் மூலமாக தான் இந்த ஜேர்னலிங் அப்படின்றது செல்ஃப் டெவலப்மெண்ட்காக எப்படி ஜேர்னல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. உங்கள் ஜேர்னல் அப்படின்றது ஒரு நோட் புக். அது ஃபேன்சியாக ஜேர்னல் அப்படின்ட்டு நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ உங்களோட ஆன்லைன் ஸ்டோர்லேயோ சர்ச் பண்ணாலே பலவிதமான ஃபேன்சியாக அந்த கவர்லாம் அழகாக பண்ணி ஒரு ஜேர்னல் வரும். லெதர் அந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் கூட உங்களோட ஜேர்னலுக்கு நீங்கள் போட்டுக்க முடியும். பட் என்னோடய ஃபேவரட், நான் ரொம்ப ரஃப் ஹேண்டில் பண்ணுவேன் என்னோடய புக்ஸை. நிறைய ஜேர்னல் வச்சுருப்பேன் அப்படின்றதால அண்ட் அதிக அளவுக்கு எழுதுவேன் அப்படின்றதாலையும் என்கிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண நோட் புக். ரூல்டாவோ அன்ரூல்டாவோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து ஒரு கிளாஸ்மேட் மாதிரியான நோட் புக், 35 ரூபீஸ்லேருந்து 200 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு எழுத பிடிக்கும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் பெருசாகவோ சின்னதாகவோ ஒரு நோட் புக் வாங்கிக்கலாம். முதல்ல உங்களோட ஜேர்னலில் இருக்க வேண்டியது உங்களுக்கு இவ்வளவு காலம் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, இன்னும் எவ்வளவு காலம் எஞ்சி இருக்குது அப்படின்றத டேஸில் போட்டு வச்சுருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் இண்டியனுக்கு 75 வருஷம் அவ்வளோலாம் இல்லை. பட் நம்ம இன்னும் ஹெல்த் கேர்லாம் அட்வான்ஸ்டாக போயிருக்கிறதால நம்ம 75 இயர்ஸ் அப்படின்றத ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கோமே. 75 இயர்ஸ் நான் லாவண்யா ஜெயக்குமார் இருக்க போகிறேன் இந்த உலகத்தில் அப்படின்னா நான் இவ்வளோ நாட்கள் ஆல்ரெடி வாழ்ந்துட்டேன். எனக்கு மீதி 50 வருஷமோ 60 வருஷமோ, ஓகே, உங்களுக்கு மீதி இருக்கிற வருஷத்தை நாட்களில் கணக்கீடு பண்ணி உங்களோட ஜேர்னலோட ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே அந்த நாட்களை எழுதி வைங்க. அது உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓ, இவ்வளோ நாள் தான் எனக்கு இருக்கா, நான் என்னமோ ரொம்ப நாள் இருக்குது எனக்கு லைஃப்பில் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் தான் இருக்குது, எனக்கு இன்னும் 50 வருஷம் அப்படின்றது வருஷங்களாக பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சாலும் நாட்களாக அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரியும். 10,000 நாட்கள், 20,000 நாட்கள், 28,000 நாட்கள் அப்படின்றபோது ஓ, இவ்வளோ நாள் தான் இருக்கா அப்படின்ட்டு உங்களோட ஒரு நாளையுமே ரொம்ப பிளெஸ்ஸடாக நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு, இந்த நாள் எனக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன மைண்ட் சேஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹவு மெனி டேஸ் ஆர் லெஃப்ட் ஃபார் யூ டு லிவ், அதுதான் உங்களோட ஜேர்னலோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓகே, உங்களோட ஃபேவரட் கோட்ஸை நீங்கள் லிஸ்ட் பண்ணுறீங்க. பலவிதமான கோட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன ஃபேவரட்? உங்களுக்கு எதுவுமே கோட்ஸே இல்லையே அப்படின்னாலும் நீங்கள் புக்ஸில் படித்ததை ஏதாவது அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பீங்க, ஹைலைட் பண்ணி வச்சுருப்பீங்க. எங்கேயாவது படித்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா? இல்லை திருக்குறள் நம்ம எப்போவுமே பார்த்துருப்போம், அது உங்களுக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேயிங் கோட் இருக்கோ அதெல்லாம் எழுதி வைங்க. அது 2, 5, 10 இதெல்லாம் உங்களுக்கு லைஃப் பிரின்சிபிள் தான். நம்ம எந்த ஒரு விஷயத்த பிடிக்குது, இந்த கோட் நான் படிக்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது, இது என்னோடய லைஃப்பை டச் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், என்னோடய ஹார்ட்டை இது ரொம்ப டச் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கோட்டுக்கு நம்ம ரொம்ப எமோஷ்னல் வேல்யூ கொடுக்குறோம். ஏன்னா நம்மளோட மைண்டை அது ரீட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, நம்ம ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆகிறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்பில் நம்ம வரணும்னு ஆசைப்படுற விஷயங்களோட தான் நம்ம கனெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த கோட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதியிருக்கும் போது நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்க, உங்களோட லைஃப்போட பிரின்சிபல்ஸ் என்ன, வேல்யூஸ் என்ன, இதெல்லாமே நீங்கள் படிக்கிற கோட்ஸே உங்களுக்கு எடுத்து கூறும். எப்படி நீங்கள் யார் அப்படின்றத உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு சொல்லிடலாம், நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் படிக்கிற புத்தகங்களை வச்சு சொல்லிடலாம் அப்படின்றமோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன மாதிரி கோட்ஸ் பிடிக்கும் அப்படின்றத வச்சு நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க, உங்களோட வாழ்க்கையோட பாதை எதை நோக்கி இருக்குது அப்படின்றத ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் என்ன அப்படின்றத அடுத்த பேஜஸில் எழுதுவீங்க. அடுத்ததான் நீங்கள் எழுத போகிறது டாப் 5 லைஃப் கோல்ஸ். இது லைஃப் கோல்ஸ் அப்படின்றது இந்த 5 விஷயங்களையும் நான் அடைஞ்சிட்டேன்னா என்னோடய லைஃப்பில் ரொம்ப ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுவேன். அதில் ஃபினான்ஸ் கோல்ஸை எழுதிக்கோங்க. உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப் கோல்ஸ் இருக்கட்டும், உங்களோட எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரி மனிதராக நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோல் இருக்கட்டும், சொசைட்டிக்கு நீங்கள் என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ண போகிறீங்க அப்படின்ற கோல் இருக்கட்டும், என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கோல் இருக்கட்டும். அந்த லைஃப் கோல்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போவுமே உங்களோட டைரியை ஓப்பன் பண்ணும்போது, உங்களோட ஜேர்னலை ஓப்பன் பண்ணும்போது அந்த லைஃப் கோல்ஸை படிச்சுட்டு தான் உங்களோட தாட்ஸை ஜேர்னல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ
அந்த 5 கோல்ஸும் உங்களுக்கு டாப் 5 லைஃப் கோல்ஸை எப்போ கேட்டாலும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும். நீங்கள் தூங்கி நடுராதிரியில் உங்களை எழுப்பி கேட்டாலும் அந்த லைஃப் கோல்ஸும் உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும். ஃபிங்கர் டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அதை நோக்கி உங்களோட மைண்டை நீங்கள் டைவர்ட் பண்ணுறீங்க. அதுதான் உங்களோட இலக்கு அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்படின்றதால அதை நோக்கி உங்களோட மனசும் உடம்பும் எல்லா விஷயங்களுமே, இந்த பிரபஞ்ச சக்தியுமே உங்களை அதை நோக்கி இட்டு செல்லும். அதுக்கு அப்புறம் உங்களோட பக்கெட் லிஸ்ட். நிறைய பேருக்கு பக்கெட் லிஸ்ட்டே இருக்கிறது இல்லை. உங்களுக்கு கோல்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இலக்குகளை செயல்படுத்தி வாழ்கிற ஆள் கிடையாது, எனக்கு இலக்குகள்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுக்கோங்க. பக்கெட் லிஸ்ட்னால் என்னென்னா ரொம்ப ஃபன் திங்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. நான் டால்ஃபின்ஸோட ஸ்விம் பண்ணணும், நான் யானையை குளிப்பாட்டணும், நான் வந்து இந்த கண்ட்ரியில் இல்லை இந்த ஊரில் இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கணும், நான் விசில் அடிக்க கற்றுக்கணும், நான் இந்த கிட்டார் பண்ண கற்றுக்கணும், நான் இந்த ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கணும், சாக்லேட்ஸ், உலகத்தில் இருக்க எல்லா சாக்லேட் வெரைட்டிஸும் நான் டேஸ்ட் பண்ணணும், இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் போய் சாக்லேட் சாப்பிடணும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கோல்ஸாக இருக்கிறதுலாம் உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் வரும். உங்களுக்கு பொறுமையாக உட்காந்து 10, 20, 50, 100 பக்கெட் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அது யானை சவாரி செய்கிறதா இருக்கலாம், குதிரை சவாரி செய்கிறதா இருக்கலாம், ஒரு பெட் அனிமலை வளர்க்கணும் அப்படின்றதா இருக்கலாம், என்ன வேணும்னாலும் இருக்கலாம். அது உங்களோட ஃபேவரட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான பக்கெட் லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷ் லிஸ்ட் நமக்கு இல்லாத போது நாம் போகிற பாதை வந்து இந்த சொசைட்டி நிர்ணயிச்சிருக்குல்ல, குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறது. பறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், ஒரு ஜாபுக்கு போனோம், கல்யாணம் கட்டிக்கிட்டோம், குழந்தை பெற்றோம், செத்து போயிட்டோம், இப்படின்ற மாதிரி ஒரு இப்படி போகிறது பதிலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் கொண்டு வர்றதுக்கு இந்த பக்கெட் லிஸ்ட் உங்களை ரொம்பவே புஷ் பண்ணும். பக்கெட் லிஸ்ட் என்னோட அமேசிங்கான ஒரு டூல். என்னோடய ட்ரீம்ஸை ரியலைஸ் பண்ணுறதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா கஷ்டமான இலக்குகளை நோக்கியே உங்களை புஷ் பண்ணிகிட்டு இருக்காமல் உங்களுக்கு ரொம்ப ஜாலியான ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னோடய லைஃப்பில் வேணும் அப்படின்றத புகுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப்பை லீட் பண்ணியிருப்பீங்க. செல்ஃப் டெவலப்மெண்ட் ஜேர்னல்குள்ளே போகிறோம். செல்ஃப் டெவலப்மெண்ட் ஜேர்னல் அப்படின்றது உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, இல்லை இதை நோக்கி நான் நகரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை நோக்கி நகர்றதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் இருக்குது அப்படின்ற ஒரு சொல்யூஷன் ஃபோக்கஸ்டாக உங்களோட மைண்டை மாற்றுறதுக்கான ஒரு இஃபெக்டிவான ஜேர்னல். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண, உன் கரியர்லேயே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண, உன்னோட ஒரு ப்ரொமோஷன் வேணுமா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண, ஸ்டடீஸில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண அப்படின்ட்டு எல்லாருமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்றது சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கான டெஃபினிஷன் என்ன? ஒரு ஈஸியான டெஃபினிஷன் நான் சொல்கிறேனே, விஸ்டம் அப்படின்றது காமன் சென்ஸ். ஆனால் அது இப்போ காமனே கிடையாது. விஸ்டம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான விஷயங்கள். காமன் சென்ஸ் தான் விஸ்டம். ஆனால் அது எல்லாருமே அந்த விஸ்டத்தை கடைபிடிக்கிறாங்களா? கிடையாது இல்லையா? ரொம்ப சில பேர் தான் அந்த விஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கிறாங்க. அதாவது காமன் சென்ஸ் சில பேர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே என்ன அவங்க லைஃப்க்கு பண்ணணும் அப்படின்றது தெரியும். சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு தெரியும், தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு தெரியும், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு என்னோடய வாழ்க்கையை நான் பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது தெரியும், டிசிப்ளின் வாழ்க்கைக்கு வேணும்னு தெரியும், ஒரு கோலை கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தெரியும், லைஃப்க்கு கோல்ஸ் வேணும்னு தெரியும். ஸோ டிசிப்ளின் அப்படின்றது தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு வில் பவர் வேணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே காமன் சென்ஸ் தான். இப்போ நம்ம TheLJShowல பேசிகிட்டு இருக்க பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கட்டும், கிராட்டிடியூடாக இருக்கட்டும், பேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே காமன் சென்ஸ் தான். இந்த காமன் சென்ஸை காமன் கிடையாது, எல்லாருமே அதை கடைபிடிக்கிறது கிடையாது. என்னெல்லாம் என் கண் முன்னாடி சொல்யூஷன் இருக்குது, ப்ராப்ளத்தையே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன், என்கிட்ட இது இல்லை, என்னால் பண்ண முடியாது, எனக்கு பல எக்ஸ்கியூசஸ் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்கியூசைட்டிஸ்ன்ற வியாதிக்குள்ளவே நம்ம அடைபட்டிருக்கிறதுக்கு பதிலாக நான் எப்படி இந்த எக்ஸ்கியூசஸை தாண்டி என்னோடய லைஃப்பில் நான் நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். என்னோடய ரிலேஷன்ஷிப் இட்ஸ் சக்ஸ், ஓகே, அதை எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? என்னோடய ஸ்டடீஸில் எனக்கு மோட்டிவேஷனே வர மாட்டேங்குது, ஆனால் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? எனக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னோடய ஸ்கில்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதே கிடையாது, அதை நான் எப்படி பண்ணுறது? என்னோடய கரியரை நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய ஸ்கில்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அது காமன் சென்ஸ். ஆனால் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் வேணும் இல்லையா, ஒரு ஐடியாஸ் வேணும். அதெல்லாம் நீங்கள் எழுதுறதுக்கு, உங்களோட ப்ராப்ளம்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்களோட ஜேர்னலில் உங்களோட தாட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டே இருக்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து டெய்லி நான் ஜேர்னல் எழுதணுமா அப்படின்னு கேட்பாங்க. உங்களோட இஷ்டம். அது வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போல்லாம் ஒரு தாட்ஸ் வருதோ அப்போல்லாம் அந்த ஜேர்னலை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் பாட்டு உங்களோட தாட்ஸை ஸ்கிரிபிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பெரிய ஒரு பிரச்சனையில் எனக்கு இருக்குது, எனக்கு இது வந்து மனசுக்குள்ளே ஒரு தீராத வலியாக இருக்கே, இதுலேருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராப்ளமை எழுதிடுங்க. கிளியராக எழுதிட்டு ஓகே இதுக்கு என்னென்னலாம் நான் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ப்ராப்ளத்தை உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா
ஒரு கிளியர் சொல்யூஷன் கொடுப்போம். ஆனால் இதே ப்ராப்ளத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு பயங்கரமான பள்ளத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி மூச்சு திணறலாக தான் ஃபீல் பண்ணுவோம்ல. இதே நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் பேசும்போது அவங்க நம்மளுக்கு ஈஸியான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஆனால் அது ரொம்ப வாவ் இவங்களுக்கு என்ன எல்லாமே தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. இது நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஸோ உங்களோட ஃப்ரெண்டு தான் நீங்கள் முன்னாடி எழுதியிருக்க அந்த ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான சொல்யூஷன் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி 10-12 ஐடியாஸ் லிஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்குள்ளே என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஜேர்னல் அப்படின்றது நீங்கள் வந்து பர்ஃபெக்ஷன் மென்டாலிட்டிக்குள்ளே போயிடக்கூடாது. ஒரு ஐடியாவும் முத்து போல் இருக்கணும், ஒரு ஐடியாவும் பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் போகாமல் எனக்கு இந்த ஐடியாஸ்லாம் வந்துட்டுருக்கு, இதெல்லாம் நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு சொல்யூஷனாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் ஃபோக்கஸ்டாக இந்த சொல்யூஷன்லாம் இருக்குது லைஃப்பில் அப்படின்ட்டு எழுதும்போது உங்களோட ப்ராப்ளம் ஆக்சுவலி சின்னதாக ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களோட சொல்யூஷன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது நம்மளோட ப்ராப்ளம்ஸை அது கண்ட்ரோல் நம்ம மேலே இருக்க கண்ட்ரோலை அது இழக்க ஆரம்பிக்குது இல்லையா. எப்போ வந்து உங்கள் ப்ராப்ளம்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணும், நம்ம வந்து என்னால் இது முடியாது, என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப வலுவிழந்து ஃபீல் பண்ணும்போது தானே இந்த ப்ராப்ளமை இவ்வளோ விதமாக ஹேண்டில் பண்ண முடியும் எனக்கு அப்படின்ட்டு 10-12 ஐடியா நம்மக்கிட்ட கையில் இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் நம்ம மேலே இருக்க சக்தியை இழக்குது இல்லையா. அந்த ப்ராப்ளம் வலுவிழந்து போகுது, நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிறோம். ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன் ஃபோக்கஸ்டாக உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் ஜேர்னலை கொண்டு போங்க. நிறைய பேருக்கு வந்து என்னோடய ஜேர்னலை நான் சேஃபாக வைக்கணுமே அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு வேர்ட்லேயும் மைக்ரோசாஃப்ட் வேர்டு இல்லை எக்ஸல் இல்லை உங்களோட கூகுள் டாக்ஸ், ஓகே உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்குள்ளே கூகுள் டாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து சேஃபாக தான் இருக்க போகுது. அதெல்லாம் யாருமே எடுத்து படிக்க மாட்டாங்க. இல்லை என்னோடய ஃபேமிலி ரொம்ப ஓப்பன், யாருமே என்னோடய ஜேர்னலை எடுக்க மாட்டாங்க அப்படின்னும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களோட நோட் புக்கில் அந்த ஜேர்னலிங்கை பண்ணலாம். இல்லை என்னோடய ப்ரைவசி ரொம்ப முக்கியம், நான் நிறைய விஷயங்கள் இதில் கொட்ட போகிறேன் அப்படின்னும்போது கண்டிப்பாக நீங்கள் டெக்னாலஜி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். கூகுள் டாக்ஸ் ரொம்ப ஈஸி. உங்களோட கூகுள் ட்ரைவில் கூகுள் டாக் ஒன்றா ஓப்பன் பண்ணி நீங்கள் பாட்டு உங்களோட தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அதை அப்படியே மூடி வச்சுட்டு வந்துடலாம். உங்களோட பாஸ்வேர்ட் இமெயில் ஐடி தெரியாத ஒருத்தரால் அதுக்குள்ளே லாகின் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஜேர்னல் ஒன்று ரெடி பண்ணிடுறீங்க. உங்களோட ஜேர்னலில் டெய்லி ஏதாவது எழுதிட்டே இருக்கிறது உங்களுக்கு அதை ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹேபிட் அப்படின்றது தினமும் ஒரு விஷயத்தை கன்வர்ஸாக செஞ்சுட்டே இருந்தால் தான் அது பழக்கமாக மாறும் இல்லையா. ஸோ ஜேர்னலிங் எழுத ஆரம்பிக்கும் போது டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதிட்டே இருங்க, அப்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அதே புக்லேயே வந்து திருப்பி அந்த புக் அப்படியே தலைக்கீழாக திருப்பிட்டு அது பேக் சைடில் வந்து நீங்கள் கிராட்டிடியூட் ஜேர்னல் இல்லை உங்களோட டெய்லி டு டூ லிஸ்ட் அண்ட் தென் உங்களோட டெய்லி கோல்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை அதே ஜேர்னல்லையே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப கம்மியாக எழுதுறவராக இருந்தால் ஒரே ஒரு ஜேர்னல் ஒரு புக்கு போதும். அந்த நோட் புக்லேயே வந்து பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு நம்ம பலவிதமான நோட்ஸையும் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜேர்னல்ஸு, கிராட்டிடியூட் ஜேர்னல், நம்மளோட டூ டூ லிஸ்ட், நம்மளோட கோல்ஸ் எல்லாத்தையுமே ஒரே புக்லேயே முடிச்சிடலாம். என்ன மாதிரி ஒரு ஆள் எல்லாத்தையுமே நீங்கள் திங்க் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நோட் புக்கில் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இண்டிவிஜுவல் ஜேர்னல்ஸும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அழகாக அதை டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மேலே கிராட்டிடியூட் ஜேர்னலுக்கு கிராட்டிடியூட் ஜேர்னல், அதுக்கப்புறம் வந்து டெய்லி ஐடியா ஜேர்னலுக்கு ஐடியா ஜேர்னல், எனக்கு பார்த்திங்கன்னா யூடியூப் கான்டென்ட்டுக்கு ஒரு ஜேர்னல் நான் வச்சுருக்கேன். அது என்னோடய வர ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து நான் அதில் போட்டு வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இப்போது ஜேர்னலிங் நோட் எடுத்து வரல அப்படின்றதால இவ்வளோ ஐடியாஸ் இருக்குது இல்லையா. கிட்டத்தட்ட 3 யூடியூப் கான்டென்ட் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே எழுதினேன் இவ்வளோ ஐடியா. ஸோ இந்த அளவுக்கு நான் எழுதும்போது கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய புக்கே நான் வாங்கி வச்சுருக்கும் போது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக காலி ஆகிடும். நீங்கள் கம்ப்ளீட் பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது ஜேர்னலிங்கில் ஒரு நோட்டோட ஆரம்பிங்க. அந்த நோட்டை பகுதியாக பிரிச்சுக்கிட்டு ஒன்றுக்கும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எழுத ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஜேர்னல்ஸ் நீங்கள் கேரி அவுட் பண்ணலாம். எப்போ நான் இந்த ஜேர்னலை எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அப்படின்னும் போது எனக்கு யார் கூடவாவது பேசணும்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. யாராவது நான் பேசுகிறது கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போதுலாம் இந்த ஜேர்னலை கண்டிப்பாக நீங்கள் எழுதிட்டுருக்கலாம். உங்களுக்கு சொல்யூஷன் எதுக்கோ தேவைப்படும் போது, இந்த ப்ராப்ளம் என்னோட மனசை அரிச்சிக்கிட்டே இருக்குது, இதுலேருந்து எனக்கு கொஞ்சம் விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது, இந்த ரிலேஷன்ஷிப் என்னை ரொம்ப பாடாப்படுத்துது, இதிலெல்லாம் நான் எப்படி இம்ப்ரூவ் ஆகிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, என்னோட கரியரில் நான் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு அப்ரைசல் வேணும், நல்ல அப்ரைசல் வேணும்னு நினைக்கிறேன், எனக்கு நல்ல டெசிக்னேஷன் வேணும்னு நினைக்கிறேன், இதுக்கு எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் ஜேர்னலாகவும் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும்.
கிறிஸ்டினா பால்வினோட ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் இருக்குது, ஜர்னல் ரைட்டிங் இஸ் அ வாயேஜ் டு த இன்டீரியர். ஜர்னல் அப்படின்றது நமக்கு உள்ளே போகிறதுக்கான, நமக்குள்ள ஒரு பயணத்தை மேற்கொள்கிறதுக்கான ஒரு அமேசிங்கான டூல் அப்படின்றது. ஸோ உங்களோட ஜர்னல் ரைட்டிங் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டை இன்னொரு லெவல் ஆக்கிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஜர்னல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். என்னோட லைஃப்க்கு ஜிம் ரான் என்னோட மென்டார் சொன்னதை கேட்டு நான் ஆரம்பித்த ஜர்னலிங், என்னோட தாட்ஸை ஐடியாஸை ஜர்னல் பண்ண ஆரம்பித்த ஒரு விஷயம் என்னோட லைஃப்பை பெரிய அளவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. என்னோடய ட்ரீம்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு, என்னோடய லைஃப்பை என்னோடய ட்ரீம் வேர்ல்டாகவே மாற்றுறதுக்கு, ஒரு ஃபேண்டஸியை நான் அனுபவிக்கிறதுக்கு ஜர்னலிங் அப்படின்ற டூல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஜர்னலிங் உங்களோட லைஃப்பையும் மாற்றும் அப்படின்றத நான் ரொம்பவே அதிகமாக நம்புகிறேன். ஜர்னலிங் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மாஸ்டர் கிளாஸ், நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸையும் செக் பண்ணுங்க. உங்களுக்காக அற்புதமான செல்ஃப் டெவலப்மெண்ட், கரியர் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸ், 12 விதமான புக்ஸ், 12 விதமான ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே உங்களை உயர்த்துறதுக்கான விஷயங்களை நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ்ல பேசிட்டு இருக்கோம். நம்ம 200 பேரை தாண்டிட்டோம் மாஸ்டர் கிளாஸ்ல. உங்களையும் நான் மாஸ்டர் கிளாஸ்ல மீட் பண்றதுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸோட கோர்ஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். lavanya jayakumar.com போங்க, பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸை கிளிக் பண்ணுங்க, என்ரோல் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா இங்க கத்துக்கிறத விட, யூடியூப்ல கத்துக்கிறத விட இன்னும் 1000 மடங்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நான் மாஸ்டர் கிளாஸ்ல நம்மளோட ட்ரைபாசம் கம்யூனிட்டிக்காக, சக்சஸ் சீக்கர்ஸ்க்காக கொடுத்துட்டு இருக்கேன். உங்களை நான் மாஸ்டர் கிளாஸ்ல சந்திக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.